நன்றி மிக்க நாய்கள் இது சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்து தங்கையன இளைய கண்டி தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் இவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோல கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் ராமாயணத்தை பற்றி பேச உனக்கு என்னடி அருகதை இருக்கிறது? ராமாயணத்தை பற்றி கூறுகிறேன் செவகுந்தகே. ராமாயணத்திலே ராமன் தன்னுடைய சிற்றனை கைகையின் வார்த்தையை கேட்டு 14 ஆண்டு காடாளம் என்று சொல்ல மேற்கொண்டு கானகம் செல்லுகிறான்.
அப்படி காணும் செல்லும் நேரத்தில் சேதையானவர் ஓடி வந்து, சுவாமி நானும் உடன் வருகிறேன் என்று உரைக்கிறார். அதற்கு ராமன் என்ன உரைக்கிறான்? இந்த 14 ஆண்டுகளை 14 தினங்களாக கழித்துவிட்டு நாடு வந்து நான் சேருகிறேன். அதுவரை என்னுடைய தாயோடு நீ ஜாக்கிரதை என்று கூறினான். அதற்கு சீதை என்ன உரைத்தாள்? சுவாமி, இந்த ராமன் இருக்கும் இடம்தான் இந்த சீதைக்கு அயோத்தி என்று உரைத்தாள். அவள் அல்லவா பெண்? அப்படிப்பட்ட கற்பன் தெய்வத்திற்கு பேரெடுப்பு தேடி தந்து விட்டாயே பாவி! நீ அடி பெண்ணு? நீயா பெண்ணு? நீயா பெண்? அடச்சே, வெட்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல அடி, தன்னுடைய கணவன் பாண்டியனுடைய அரண்மனையில் இறக்கப்பட்ட என்று செய்திருந்த கண்ணகி தன்னுடைய கற்பு நெறியால் அந்த மதுரையை தீப்பற்றி எறியுமாறு செய்தார் அடி. அவள் அல்லவா பெண்? ஒரு குற்றம் மரியாதை என்னுடைய மைத்திரன் விஜயன் மனதை பாழாக்கி விட்டாய பாவி! நீயா? அது மட்டுமல்ல அடி, தன்னுடைய கணவன் உயிரை காலில் கவர போகிறேன் என்று செய்திருந்த சாவித்திரி அந்த யமனோடு போராடி தன்னுடைய கணவன் உயிரிமிட்ட காரிகை வழங்கினாள். அவள் அல்லவா பெண்? ஒரு குற்றம் அறியாதே இந்த அன்பு அண்ணன் அமரன் மனதை பாழாக்கி விட்டாயே பாவி! நீ அடி பெண்ணு? நீ பெண்ணு? அடச்ச, இனிமேல் எனக்கு தங்கம் கிடையாது, நான் உனக்கு அண்ணன் கிடையாது, முகத்தில் வெடிக்கவே கூடாது. என்னுடைய கோபத்திற்கான காரணம் புரியவில்லையா உனக்கு? கோபமா? என்ன கோபம்? எத்தனை காலம் தான் நீயும் நானும் மாந்தோப்பு பலாத்தோப்பு என்று தோப்பு தோப்பாக தெரிவது? அரண்மனை பஞ்சனையில் நீயும் நானும் உறங்குவது எப்போது என்று மனக்கவலை தான் எனக்கு. இதுதானா? அரண்மனை பஞ்சனையில் உறங்க வேண்டும். அந்த பொட்டை தாடி தான் கட்டினா நான் மேல உங்க மேலதான். ஆமா, அது இருந்தாலும் அரண்மனை சந்திக்கணும்னா அரண்மனை பஞ்சனையில் உறங்க வேண்டும். ஏங்க உங்க ரகசியம் சொல்ல போறேன். நான் சொல்வது பஞ்சனையில் உறக்க. ஆமாங்க. நீ என்ன ரகசியம் சொல்ற? ஏங்க எதற்கு தெரியுமா? எதற்கு? நாளைக்கு பஞ்சனையில் உறங்குவதற்கு ரகசியம். ஆமாங்க. ஆமா ஆமா. சபாஷ். எதற்கு தெரியுமா? எதற்கு? நாளைக்கு நாளைக்கு பஞ்சனையா? ஐயோ, ரொம்ப ஆர்வமா இருக்கிற அவளுக்கு. ஏங்க என் வீட்டு காரு. ஓ, வீட்டுல கார் வாங்கி வச்சுக்கிறியா? தாலி கட்டினானே.
வர்றாரு என்ன பாக்குறதுக்கு. உன்னை பார்க்க அந்த நேரத்துல நீ அந்த நேரத்தில் நான் பாத்துன்னு இருக்கணும். என்னத்த அவங்க வீட்டுக்காரர் வருவாரா, அவர் பண்றத நான் பாக்கணுமா? கண்கொள்ள காட்சி தானே. ஏங்க, தவறு நினைக்காதீங்க. வாங்க. அப்படியே ரொம்ப கோபம் வருது உங்களுக்கு. பின்ன ஏங்க, நானும் என் வீட்டுக்காரரும் சந்தோஷமா இருப்போம். சும்மா நடிப்பு 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 அனைத்துமே சாகசா. ஆமா. சபாஷ். அந்த நேரத்தில் ஒண்ணு செய்யணும். நான் ஒன்று என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவுதானா? ஆமா. நான் ஏதோ பெரிய காரியமாக இருக்கும் நினைத்தேன். சின்னஞ்சிறு காரியம் நானே முடிக்கின்றேன். அப்படியா? எதிர்பார்த்து அடச்ச, என்னுடைய தங்கை எப்படிப்பட்ட ஒரு எளிவான செயலை செய்வாள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. சரி சரி, இனிமேல் அவளை பற்றி பேசி என்ன பலன் இருக்கிறது? எப்பொழுது செல்ல வேண்டும்? என் அன்பு மனைவி, ஆசை மனைவி, ஆரூர் மனைவி நீலாம்பரை சந்திக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீலாம்பரி, ஹாய், எப்படி இருக்க? என்னங்க, எப்போ வந்தீங்க? என்னங்க, பண்ணி சாப்பிடுங்க. என் வீட்டுக்காருங்க, என் வீட்டுக்காருமா அவ்வளவு பாசம் என் மேல. என்னங்க, ஊருக்கு போனீங்களே, வெற்றியா? வெற்றி வெற்றி வெற்றி. என்னங்க, வெற்றி ஆகணும் சொல்லிட்டு அத தெரிகிறதே மாரியம்மன் கோவிலுக்கு சென்று மாவிளக்கு ஏற்றிட்டு நாங்க வந்தோம். அதனால என்ன வாழ்த்துங்க. நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு கணவனின் குணமிருந்து நடக்கக்கூடிய மனைவி அது யார் என்றால் அது என் அன்பு மனைவி, ஆரூர் மனைவி, ஆசை மனைவி நீலாம்பரி நீயாக தாண்டிருக்க கூடும். இது உனக்கு தெரியல, கொஞ்சம் எவ்வளவு பாசம் வச்சியா? அது மட்டுமல்ல, என்னங்க, நான் வந்த உடனே தண்ணீர் கொடுத்தாயே, அது எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி? மா பலா வாடு என்று சொல்லக்கூடிய மூக்கணிகளை சேர்த்து உண்டால் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அப்படியா? அதை போலவா இருந்தது. சரிங்க, பேசக்கூட நேரம் தெரியல. வாங்க. சாப்பாடா? ஆமாங்க, வாங்க. என் கையால எது விதமான செய்து வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படிப்பட்ட ஒரு பாசம் வச்சிருப்பா என்று நான் நினைத்த கூட பார்க்கவில்லை. போருக்கு சென்றேன், வெற்றி வெற்றேன், வெற்றி வெற்றி நாடு திரும்பி இருக்கிறேன். எனக்கு பசி, அதனால சாப்பாடு போடணும். ஆமாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறுசுவையான உணவு, அப்பப்பா சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட உணவை நான் உணவதற்கு நான் உனக்கு நன்றி அல்லவா சொல்ல வேண்டும். எப்படி? ஏனென்றால் என் அருமை மனைவி, ஆசை மனைவி அல்லவா. எப்படி போருக்கு சென்று எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. உனக்கு மட்டுமா என்ன? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? எப்படி? அடி படுபாவி, நான் உன் மேல ஆசை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா சத்தியமா கலைவாணி சாட்சி நீ தாண்டி ஆசை இல்லாம இருக்க. என்னங்க, நீங்க போருக்கு போயிட்டீங்க, உங்களை நினைக்காத நாளையில தெரியுமா? அப்படியா? வரையும் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேங்க. சொல்லடா தாசே, நீலாம்பரி, இந்த நேரத்துல உனக்கு காணப்படுது எனக்கு எப்படி இருக்கிற? எப்படி கண்ணி? அத்தான் அன்பின் உருவம், அறிவின் சிகரம், இன்பத்தின் இருப்பிடம். அப்படியா? ஈடெல்லா பேரழகு படைத்தவள் நீ. அது மட்டுமா? அடி கார கருங்குயிலே கருவிழியில் சிவந்தவளி, அடி மாலை என் மரகதமிய மாங்குயிலே பூந்தேரி. சொல்லுங்க சொல்லுங்க. உன்னை நினைக்கையிலே உருகுதடி எம் மனசு. சொல்லுங்க. உருகி விட்ட எம் மனசு உணர வைக்கும் நரும் காட்டாய் நீ ஓடி வருவாய் ஒய்யார் நடை போட்டு. தெரியுமா? எப்படி? அட யாரு பீச்சோரும் மீரா உண்மையில ஆசைப்பட்டு ஓடி வந்தேன். அடி மீரா அடையார் மீச்சோரம் ஓடி வரும் நீரா உன்னில் ஆசைப்பட்டு ஓடி வரும்
வீரா ஓடி வா சூரா. நீலாம்பரி என்னங்க பார்த்தாயா? நீ சொன்ன வண்ணம் ஓய்ந்துட்டான் பார் உன்னுடைய கணவன். செத்துட்டானா உயிராகிறானா தெரியலையே. செத்து விட்டான். அப்படின்னா இனி இனி நமக்கு இருவருக்கும் தொல்லை என்பது யாருமே யாருமே கிடையாது. ஏன் இந்த ஊர்ல யாருமே கிடையாது. உன் தந்தையோ காசி யாத்திரை சென்று விட்டா. ஆமா. உன்னை எங்க போனானே தெரியல. செத்துட்டு இருப்பாங்க. இது நீயும் நானும் மட்டும்தான். ஆமாங்க. அரண்மனை பந்தனையில் காத்துக்கிட்டு கொஞ்சம் இருக்காங்க. அம்மா ஐயோ கெட்டி போடுங்க. அடி பாவி ஐயோ அடி சதிகாரி அடி மோசக்காரி அடி நாசக்காரி நான் உனக்கு என்னடி துரோகம் செய்தேன் ஏன்டி என்னை இப்படி செய்துட்ட துரோகமா? நீதான் துரோகம் செய்த. நானா நீதான்டா. நானா ஹலோ நீதான் துரோகம் செய்த. ஆமாண்டா. நான் என்ன துரோகம் செய்தேன் எங்க அப்பா கூப்பிட்டு கேட்டார, என்ன ஒரு வார்த்தை கேட்டியா? என்ன பிடிச்சிருந்தா கேட்டியா? கேட்கல அது யார் தப்பு? உன்னுடைய தப்பு. இது யார் தெரியுதா? யாரு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நானும் ஒரு காதலர்கள். அடி பாவி ஆமா. சொல்லியிருந்தால் ஆ? நான் ஏன்டி உன் கழுத்துல தாலி கட்ட நீ போறேன் எங்கடா சொல்ல விட்ட? எங்க சொல்ல விட்ட? தாலிதான் கட்டின. ஆனா ஞாபகம் மேல எனக்கு அவரு மேல தந்தோம். அட அப்படி பாவி இந்த ஜென்மனும் தேவையில்லை அவனுக்கு. அல்பைக்கு வாழ்வு வந்தால் அத்தனாத்திலே குணப்படுக்கும் என்று சொல்லுவார்கள் கேட்டுங்கப்பா, என் காதலிக்கு தாலி கட்டினா இவன், அல்பைக்கு வாழ்வு வந்தா அர்த்தாத்துல கூட பிடிக்குமா? தப்பு பண்ணது நீடா. ஏய் ஏய், யாரு? இந்த திருமணம் செய்யறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லடி நாசன். ஆனால் வாசனை. நான் தந்தை தந்தை கட்டாயமா அட bloody fool. வாய் மூடுறா. வாய் மூடுறா. தின்னு. ஏய் அட தின்னு. நீ தின்னுடா. அதான் நான் ஒரு நாட்டு இளவரசி. அதனால எனக்கு திருமணம் செய்துக்கினேன். ஏன்னா நீ ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்தவன். இந்த எங்க அத்தை பையன் தான். ஒரு நாட்டு இளவரசி இப்படி அடி பேசுவாங்க ஏய் இப்பதான் மூக்குல ரத்தம் ஒரு பணக்கார பொண்ணு ஊத்த. கிடைக்கக்கூடாது. ஏய் நான் கோபுர கலசம், நீ குப்பை மேடு. உனக்கு எனக்கு ஏணி வச்சு எட்டுமா? இவருக்கு எனக்கு ஏணி வச்சு எட்டோம். உனக்கு எட்டுமா? எட்டுமா? இவருக்கு எட்டுமா? ஏழுமா? ஏய் கருப்புங்க, யார தப்பு பண்ணுங்க? நீதான் தப்பு பண்ண. நீதான் மோசக்காரன். நீதான் நாசக்காரன். வீணான வார்த்தைகள் தேவையில்லை. எடுத்துடுவீங்க. பந்தனை காத்துக் கொண்டிருக்கின்றது. ஏய் சீக்கிரம் இந்த கட்டிய தாலி. தாலிடா பூங்கொட்டியா? இந்த கட்டிய தாலி நடந்தா குத்துது, ஏந்தா குத்துது, ஐயோ உட்காந்தா குத்துது. குத்தோ 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 காலுது தலை வரைக்கும் எனக்கு குத்துது அந்த தாலி. ஏமா குத்தத்துக்கு தான் கட்டுறது. எது? நான் அதை சொல்ல. இந்த தாலி. ஏய் வாய் முடிய சக்கரத்தி. ஏய் சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க. தாலி நீங்க வச்சுக்கிறேன் தாலி எடுத்து என்னுடைய தாய்மாவன் பேச்சை கேட்டு அவருடைய மகனை நான் திருமணம் செய்து கொண்டேனே. அவளை திருமணம் செய்து கொண்டதற்கு அந்த படுபாவி எனக்கு தகுந்த பரிசை கொடுத்து விட்டாலே. நான் யாருக்கு தீங்கு செய்தேன்? நான் எப்படியெல்லாம் மாற வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி இருந்தேன் இறைவா. என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக மாறிவிட்டது இறைவா, மண்கோட்டையாக மாறிவிட்டது. தாய் இல்லாத நேரத்திலே என்னுடைய தங்கை சாந்தி தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தை வளர்த்தேனே. என் தங்கையையும் அடித்து நான் சித்தவன் செய்து விட்டேனே. இனிமேல் நான் யாரிடத்தில் செல்ல போகிறேன்? எங்க சென்று நான் வாழப் போகிறேன் இறைவா? உனக்கு கண் என்பது கிடையாதா கடவுளே? கண்ணில்லாத கூடாகி விட்டாயா கடவுளே? கண்ணில்லாமல் கூடாகி விட்டாயா இறைவா? எட்டு மடிப்பு சேலே இடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோலை
பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதியில் நிற்குதே வழக்கு பட்டம் கொடுத்தது எனக்கு பாதியில் நிற்குதே வழக்கு இந்த உலகத்திலே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே பெண்மணிகள். ஆனால் அப்படிப்பட்ட பெண்மணிகளுக்கெல்லாம் வேறு தந்து விட்டாலே சதிகாரி நீலாம்பரி இப்படி செய்வார் என்று நினைத்து கூட பார்க்கவில்லையே. என்னுடைய தங்கை சாந்தி எங்கே சென்று விட்டதோ ஒன்றுமே புரியவில்லையே. என் தங்கையை காண முடியாதா? என் தங்கை சாந்தி திருமணத்தை காண முடியாதா? என் தங்கையை காணாத பாவியை விடுவேனா? சாந்தி 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 சாஞ்சா 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 தள்ளாத வயசுல ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சொந்த பந்தம் கிடையாது, மொத்த பேர் செத்து ஓய்ஞ்சிட்டாங்க.
ஒரு 10 ஆடு இருக்குது. 10 ஆட்டை வச்சுக்கிட்டு மேய்க்கிறேன். ஆடு நிக்க மாட்டேங்குது. வயசான காலத்துல ஓட்ட முடியல. யாரு, நான் ஒரு ஆள் இருக்கிறேன். எனக்கு துணையா தம்பி புள்ள ஒருத்தர் இருக்கிறான். கூட மாட பெரியப்பனு கொத்தாசா இருக்கணுமே. ஏதோ கடைசி காலத்துல நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணுமே. நம்மளும் ஒரு நல்லது பண்ணிக்கணும்னு சொல்றேன். அந்த படவா ராஸ்களுக்கு புத்தியே கிடையாது. காலையில 2 பேரும் ஆட்டை ஓட்டிக்கிட்டு வந்தோம். மலையான குழந்தை விட்டுட்டு போனா, போய் கொஞ்சம் கஞ்சி எடுத்துன்னு வாடான்னு சொன்ன பாவம். போனா மணி 10-11 ஆச்சு. இன்னும் கஞ்சி எடுத்துன்னு வரல. ஆடுங்களை இந்த காயிற காய்ச்சல வெயில நிக்கல. ஓடுன்னு ஓடுது. என்னால இது நொண்டி காலை வச்சு நடக்க முடியல, ஓட முடியல. என்ன செய்யறது, ஏன் சேர்த்து முடியல. யாராண்டியும் சொல்லி அழவ முடியல. என்ன பண்றது? நான் ஒரு ஆள் தான், பரவாயில்ல, எப்படின்னா போலாம். என்னை நம்பி ஒரு பையன் இருக்கிறான். என்ன பெரியப்பான்னு சொல்லி அந்த நேரம் அழுவான். சரி, அவனுக்காவது நம்ம இருந்து அவனுக்கு நல்லது செஞ்சுட்டு போலான்னு பாக்குறேன். ஒண்ணுமே முடியல. டேய் நைனா, டேய் பார்ப்பாதான். டேய் பையா, டேய் எங்கடா இருக்கிற? என்னடா டேய்? டேய் முடியலடா, என்னால நடக்க முடியல. டேய் என்ன எங்க போய் வர? உனக்கு வீட்டுல போய் சாப்பாடு தான் எடுத்துட்டு வாடான்னு சொன்னா. எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறா? ஏதோ நான் இருக்கிறதுக்குள்ள மூச்சு அடங்கிறதுக்குள்ள ஒரு நல்லதை செஞ்சு வைக்கலாம். கல்யாணம் பண்ணது ஆசை. கடுன்னு மேலே ஏறி போய் தங்க வேலை ஏறுது. இந்த 10 ஆட்டை வச்சு கல்யாணம் முடியாத சூழ்நிலை. என்ன வேலை போவோம், எங்க போனாலும் விற்க மாட்டேங்குது, விலை இல்லை. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விருத்தி ஆச்சுன்னா அதை வச்சு கல்யாணம் பண்ணலாம். நீ கஷ்டப்படாதப்பா. அன்னைக்கு என்னை விட சின்ன பச்சைல கல்யாணம் பண்ணி 3 குழந்தை வச்சுக்கிறானுங்க. இப்பதான் பண்ண போறீங்க. ஏய், உன்னை வீட்டுக்கு தப்பா போச்சு. வீட்டுல போய் கஞ்சி எடுத்துக்கிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சா ஊர்ல இருக்கிற பசங்களை சேர்ந்துக்கின்னு அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அந்த வீட்டுல நடக்குது, யாரு கல்யாணம் ஆச்சு, இதையா பார்த்து நோட் பண்ணா உன்ன. நீ மட்டும் அந்த முடிவா கையில வச்சுங்கிறியாம என்ன? அதை எடுத்தா போச்சு. இல்லடா டே, ஆடு மேய்க்கிறோம், ஆட்டு பட்டியில் அடைக்கிறோம். இந்த ஆட்டு சாணி கிடக்குது. ஒரு 4 வண்டி ஆடு சாணி எடுத்துன்னு போனாங்க. அதுக்கு அந்த துட்டு கொடுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி போய் அன்னாடம் கேட்டு கிடக்குறேன். அந்த படமா மட்டும் கொடுக்க மாட்டேன். அதான நடந்து கிடக்குறேன். முனி பிள்ளைதான் சொன்ன எனக்கு ஓட்டா இந்த வயசுல முன்னாடி கேக்குறா கேக்குறா. நல்லது படத்துல அடிச்சு சாவாச்சு போட்டுருவோம் போல. ஏய், ஒரு பெரியப்பன் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேற, ஊராரு பேச்சாடா கேப்படி. இப்ப நீ எனக்கு நைட்டுக்குள்ள நீ கல்யாணம் பண்ற. எனக்கு நைட்டுக்குள்ளவா? என்ன கடையில போண்டா வாங்கி கொடுக்க சொல்ற கல்யாணம் இது? பணத்தை சேர்க்கணும், பொண்ணை பார்க்கணும், 4 பேர் கூப்பிடணும், நல்ல நாள் பார்க்கணும், 1000 காலத்தை பயிர் சொல்ல கல்யாணத்தை பண்ணணும். இவ்வளவு இருக்குது. ராத்திரி கூட கல்யாணம் பண்ணுறிய? எல்லாம் எனக்கு கேவலமா பாக்குறானுங்க. என் கெப்பாசிட்டினா கெப்பாசிட்டி இருக்கட்டும். அவன் 1000 பேர் 1000 சொல்லிட்டான். உனக்கும் பெரியப்பா கண்டிப்பா கல்யாணத்தை பண்ணிருக்கான். கூட்டாளி வரான் பாரு. பங்காளி மிச்சா பங்காளி மிச்சா தெரியுதா என்ன? யார் சின்ன வயசுல நீ நான் 1ஆவதுல 2 வருஷம் படிச்சுமே கந்தசாமி புள்ளடா. இப்ப அடியா கூட வெட்டி குடுப்பியா? மிச்சா எங்கடா? சென்னையில இருக்கிற சென்னைக்கு போயிட்டியா? மூலையா இருந்து பணங்க வெட்டு உதவணும் பார். அப்ப போனவன் சென்னைக்கு. அப்ப போனே சென்னைக்கு இப்பதான் வந்தா உங்க பெரியப்பா என்னடா குழந்தை பெணாத்தீங்கிற? கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். மிச்சா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு இன்னும் அவ்வளவு இல்லையா? அடா பாவி, எனக்கு கல்யாணம் ஆகி என் பொண்ணு 5ஆவது படிக்குது, இன்னொரு பொண்ணு 4ஆவது படிக்குது, பையன் ரெடியா ஸ்கூல் போகிறான். உனக்கு கல்யாணம் ஆகல? சித்தினா இல்ல கல்யாணம் ஆகணுமாப்பா? பங்காளி எத்தனை பொண்ணு சைட் அடிக்குது. நான் இருப்பல சத்தியமா சொல்றேன், கெல்லத்து தான் அடிச்சிருக்க, சைட் அடிச்சிருக்காது. பங்காளி, உங்க பெரியப்பா சத்தியமா உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டான். அதுதான் ஒரு பிரீத்தி இருக்குது உனக்கு. என்ன பண்ணுப்பா? இல்ல மிச்சா, எப்ப பார்த்தாலும்
கல்யாணம் பண்றேன் கல்யாணம் பண்ண கல்யாணமே பண்ண மாட்டேன் பங்காளி நான் பண்ணி வைக்கிறேன் உனக்கு கல்யாணம் தேட்டா சரியா பார், உனக்கு இரு அது அந்த கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் தெரிய வர மாட்டான் இந்த கல்யாணம் இதுக்கும் தெரிய வர மாட்டான் இந்த கல்யாணம் தான் உனக்கு சரியா இருக்கும் அண்ணா பங்காளி உனக்கு நான் ஏறம்ட்ட கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் உங்க பெரியப்பா வந்துட்டு போய் சம்மதமான கேளு அப்படியே ஏறம்ட்ட கல்யாணம் பெரியப்பா பெரியப்பா பெரியப்பான்றா ஏறம்ட்ட கல்யாணத்துக்கு எங்க மிச்சம் வந்துக்கிறேன்னா அதான் யாருன்னு தெரியல அதான் யாருன்னு கேட்கலாம் வந்தா பிரிந்து சின்ன வயசுல சின்ன வயசுல நானும் அவனுக்கு பிடிக்கா பணங்காடா அவன் சொல்றா உங்க பெரியப்பா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு நான் பண்ணி வைக்கிறேன் அவனுக்கு அந்த பாதி வாயில போட்டுக்கிறான் ஊர்ல இருக்கிறவன் சொல்ற பேச்சை கேக்குறீங்க ஒரு பெரியப்பா சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்டியாடா என்ன சொன்ன அப்படியாமா அவன் சொல்றான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்க பெரியப்பா போய் கேட்டுன்னு வா நான் உனக்கு எருமூட்டை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்றேன் கல்யாணம் எருமூட்டை கல்யாணம் மாமா உனக்கு அதெல்லாம் தெரியாதா என்ன அப்படின்னா பருப்பா உங்க அப்பா செத்துட்டாரு நானும் தம்பி செத்துனான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சேன் உங்க அப்பா சாகும்போது நீ என்ன கொல்லி போட்ட உங்க அப்பா போய் என் கூட வச்சாங்க துருக்காட்டல வைக்கும் போது என்ன போட்டு மூட்டாங்க ஓமுட்டை எருமுட்டை மூடி கொளுத்துனாங்கல்ல அதான் சொல்றது நீ சத்தினா எருமுட்டை கல்யாணம் எருமுட்டி வச்சு கொளுத்துறது பின்னாடி போயிருப்பாமா மிச்சா சித்தப்பா ஓகே சொல்லிட்டாரா போயிடலாமா மண்டியில போய் கிளம்பி ஆளு கிளியாரி போல இருப்பா என்ன தாவடிக்கு சொல்ற போல இருப்பா ஐயோ எவ்வளவு கல்யாணம்னா இல்ல இந்த மூஞ்சிக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க கால் ஒரு பக்கம் போகுது கை ஒரு பக்கம் போகுது யார் பொண்ணு கொடுப்பாங்க யார் பொண்ணு கொடுப்பாங்க ஏற்கனவே நான் உனக்கு ஏண்டாப்பா எவன் தலையை தொலைக்கு வந்து எவன் முகத்துல மூக்குறாங்க அவன் தானே வரான் முன்ன நம்பிக்கை கை ஊனம் வந்தாலும் பேர் அடிக்கிறானப்பா கமிட்டி அடிதான் என் தம்பி பிள்ளை அடிக்கிறது சாமி எங்க முகத்தையும் மூடிக்காரு பை வச்சு போயிடுடா எங்க போய் சுத்தின்னு வந்தா இங்கதான் வரணும் அங்க இங்க போய் அக்கம் பக்கத்து பசங்க கேட்க கூடாது நல்லதை சொல்ற காலம் இல்லை இது உன் பெரிய பிறக்கிறவன் கெட்ட காலம் இல்லை உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரி நீ சொன்ன கரெக்டா இருக்கும் போ வருப்பா சரி சரி நம்ம போலாம் ஆடு அந்த பக்கம் போச்சு அது ஏய் ஏனா ஏதோ அங்க அழுவுற குரல் கேக்குதுடா பொம்பளை குரல் கேக்குற மாதிரி அழுவுற குரல் அந்த மலையில புல்லரி குஞ்சு விட்டு வச்சுக்கிட்டு புல்லரியா அது குஞ்சு விட்டு வச்சுக்கிட்டு அது கஞ்சி கறிக்குது எழுத்து ஏய் ஆடு மேய்க்கிறோம் மலை செடி கொடி இருக்குது பாறை இருக்குது அந்த பக்கம் இந்த பக்கம் தெரியல குரலை கேட்ட ஒரு பொம்பளை குரல் மாதிரி தெரியுது திடீர்னு காதல் விழுந்து போச்சு என்ன ஏதுன்னு தெரியல அந்த பொம்பளை ஒரு ஏன் பருப்பு அவளை திட்டக்குறீ நீ என்னடா பண்ண ஆடு ஆடு மேய்க்க போறோம் திடீர்னு குரல் கேட்குது ஆபத்துக்கு பாவம் இல்ல அது போய் என்ன பார்த்துட்டு போவோம் நம்மள நாளைக்கு ஒரு கிச்சனை வந்து போல்ச்சு கிழிச்சு நம்ம ஊத்துக்கு வந்து அதெல்லாம் வராது என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஆட்டோ ஓட்டு முடியுமா அது என்ன எனக்கு என்ன வந்து சரிவா நம்ம இப்ப போல்ஸ் சாப்பிட்டுக்கிறோம் வாங்கி தான் சாப்பிடுவோம் வாங்கி போறதுக்கு வரோம் போல்ஸ் நமக்கு பிடிக்காது மானிட்டர் தான் தொண்டை கட்டாது எவ்வளவு அடிச்சாலும் உரும்புல கட்டில உரும்பு கறியபுல பருப்பா அந்த தண்ணி மண்ணில ஒரு கொள்ள கொட்டிக்காரன் நாளைக்கு போய் நாளைக்கு நீ வர பைக்கு ஊட்ட போட்டு ஊட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முதல் காலம் வச்சாயா கரண்ட் கூட சரியா வரல பெட்டிகார் பாவம் நொந்து நூல் ஆயிட்டாரு சரி ஆட்டோ ஓட்டு போலாம் அப்படி அந்த பக்கம் வேணா அந்த பக்கம் வரேன் வா வா வா
போவதம்மா நில்லுமா. டேய் நைனா டேய் அந்த பக்கம் வாடா, அந்த பக்கம் வாடா. டேய் பாடுறா நம்மள அழுது போறா என்னன்னு தெரியலடா. அந்த கும்பல எங்கனா ஒரு நம்மளுக்கு என்ன வந்துடா? டேய் ஆடு ஓட்டிட்டு போயிருந்தா பரவாயில்ல. ஆடு ஓட்டும் போது பார்த்தா ஒரு சத்தம் கேக்குது. யாருதான் பார்த்துட்டு போவாங்க. மனுஷன் இல்ல பரிதாபம் இல்லாத இருக்காத. அது பம்பு வந்தா அப்பதான் ஒரு எனக்கு நகரு. சரி பாபா. அடிக்குது போவாத அந்த காப்பா. நில்லுமா போதுமா. யாருமா என்னமா சமாச்சாரம் என்ன? இந்த நிறைமான கற்பனையோடு இந்த உலகத்தில் நான் ஏனம்மா வாழ வேண்டும்? இந்த பாவி இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வேண்டுமே. இதை தெரிய அந்த மலை மீது ஏறி என்னை உயிரை மடித்துக் கொள்ள போயிடமா? ஆனா என்னை வயிற்றில் இருக்கும் குழந்தை காப்பது எனக்கு வேறு வழி தெரியவில்லை அம்மா. என்னை இடத்தை விட்டு என்னால் அப்படியம்மா போக முடியும் அம்மா. Yeah.
உயிரோடு வாழக்கூடாமா கிழமை அட்டி சாவடிச்சிருவான் பழகுதாப்பா. ஆளு வாழ்ந்து கத்துது பயிர் வெங்கல்றா அது மாசமா இருக்குதுடா டேய் மாசமா இருக்குதா? கர்ப்பமா இருக்குதுடா டேய் டேய் முழுவாது இருக்குதுடா நம்ம ஏழு தண்ணி தானே மூவி சொல்ல டேய் வயித்துல குழந்தை இருக்குதுடா அது புடி பாட்டு சொல்ல அதுக்கு அதுக்காக அது பொம்பளைக்கு நம்மளுக்கு சொல்ல ஓ இவன் எப்படினா சொல்லி புரிய வைக்கிறது தெரியல ஆளை பார்த்தா உனக்கு என்னன்னே தெரியல அது என்ன கண்டா நாளைக்கு ஏதோ ஒரு ஆபத்துல முடி போகுது போ அதுக்குள்ளே நாச்சு போட்டு போறேன் போகுது எதுனா ஒண்ணு நின்றுச்சு ஒருத்த ஒண்ணு சாவடிதான் வருது நான் குழுப்புனாலும் போக மாட்டேன் கொலை பண்ணாமடா கொலை பண்ணு ஆனா நான் கொலை பண்ணதுக்கு முன்னாடி நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல. விரக்தியா வர ஒரு மாதிரியா வர கோந்தமா இருக்குது திடீர்னு பார்த்தா நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்கிறேன் பார்த்தா நான் கர்ப்பமா இருக்கிறேன் என்னம்மா நீ யாரு என்ன சமாச்சாரம் ஒண்ணுமே புரிய மாட்டேன் ஒரு நாட்டு இளவரசியா இந்த பாயுடைய வாக்கிலே நடந்த கதை என்னால் தாங்க முடியலையா எனக்கு நடந்த கொடுமையை நினைத்து இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்வதை விட இறந்து விட வேண்டும் என்று நினைச்சு இந்த சாவு நேரத்தில் வந்து ஏன் தடுத்தீங்க நம்ம பண்றது நாங்க பார்க்கலன்னா பரவாயில்ல கண்ணால பார்த்துட்டோம் காதால கேட்டுட்டோம் மனசு கேட்கல அதனாலதான் உன்னை வந்து காப்பாத்தணும் அம்மா ஐயா ஆமா சரிங்களையா அது போகட்டும் நான் சாக நேரத்தில் தடுத்து நிறுத்தினீங்க ஆமா இவன் யாரு அவனை போட்டு போட்டு அடிக்கிறான் யாரு இவன் அதுக்குதான் புள்ள பேத்து வச்சுக்கிறேன் என் தம்பி புள்ள பாரு எப்படி தூங்குறான் பாரு தம்பி மகனா இவ்வளோ நடக்குது தம்பி புள்ளமா அப்படியா ஐயா இத பாருங்க எனக்கு உடன் பிறந்தவர் இப்போது யாருமே கிடையாது ஐயா இவரை பார்த்தா எனக்கு தம்பி போல நினைச்சு இன்னும் ஒரு வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேன் பேசுமா ஜாகிரதையா பேசுமா பேசுவாரா நல்லா வந்தா அவன முன் கோவமா சரியா நான் பேசுறேன் ஐயா தம்பி பாருப்பா எனக்கு பொம்பளை எனக்கு பிடிக்காது அது 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 வந்து பொம்பளை யாருன்னு தெரியல பார்த்தோம் சாவ போற இடத்துல காப்பாத்தணும் அதுக்கும் சொந்த பந்தம் யாரும் கிடையாதான் அப்பா மாதிரி என்ன வந்து காப்பாத்தணும் இது வந்து பொல்லன்ற நான் தம்பின்னு கூப்பிடலாம நான் ஆசைப்பட்டு வேற ஒண்ணும் கிடையாதுடா அது 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 நீ தாத்தா தலை ஓட்டோ தலையெழுத்துடா இல்ல இது ஏன் தலையெழுத்து உன் தலையெழுத்து இல்ல நான் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் தம்பி என்ன சொல்றது ஏன் பயப்படுற அக்கான்னு சொல்லு உக்கா இல்லடா சொக்கா ராஜா டேய் சொல்லு சொல்லு என்னது ஐயோ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது பாரு எனக்கு ஐயா ஆமா இத பாரு வந்தது உன்னை தம்பி தான் கூப்பிடுறேன் உனக்கு பேர் எது கிடையாது உன்னோட பேர் என்னப்பா ஊரு பத்துங்களா கூப்பிடுவானுங்க என்ன என்ன நீ அடிட்டு குமாரு அஜித் அடிப்பா இல்ல பங்காளி இதான் ஒரு பார்த்தான்னு வச்சுக்க நாளைக்கே அவர் பேர் மாத்திக்குவார் சத்தியமா மாத்திக்குவார் தாலி அடிக்கணும் ரொம்ப வேலை கொடுத்து வாங்குறீங்க தான் அடிக்கிறேன்னு பார்த்தாடே எங்கேயும் எவ்வளவு அடிக்கிறேன் நாளைக்கு நான் வரலண்ணா நாளைக்கு நான் வரல வரலன்னா கட்டப்படியாத 3 பேர் தூங்குனாங்க தம்பி உன்னுடைய பேர் அஜித் குமாரா அங்க படம் நடிக்கிறாரு அதுக்கு எனக்கு எல்லாம் தெரியாது பத்துக்கும் கூப்பிடுவானுங்க
பேசி கட்டு பார்த்து கூப்பிடுவானுங்க. என்ன கட்டு மூஞ்சி பேசி கட்டு. இருந்தாலும் பரியா உனக்கு அழகான பேர் வச்சிருக்கேன். என்னங்க இருந்தாலும் உன்னுடைய தம்பி ஐயா! ஐயா! பொம்பளை சிலிமிச்சு பண்ணிட்டே இருக்க போல நீங்க. அது சிலிமிச்சு பண்ணி ஐயோ அம்மா ஐயோ அம்மா. ஒரு பொம்பளை எதுக்கு வருங்க. சும்மா பொம்பளை நோண்டிட்டே இருக்க போல நீங்க. டேய் அது மாசமா இருக்குதா இடுப்பு வலி தாங்கல அதுதான் கத்து நானா நோன்றேன் என்ன நண்டு வலியாவது நோன்றதுக்கு அது அச்சுமா பொம்பளை ஐயோ அம்மா வயிற்றுல குழந்தை இருக்குதா அது குழந்தை பிறக்கிற நேரம் போல இருக்கு அந்த இடுப்பு வலி அதான் கத்துது நீ என்ன பண்ற அது இட்டுட்டு போய் நான் மூட்டு பக்கத்து விட்டு கேள்வி ஒண்ணு இருப்பேன் அந்த மினிமா கையா அது ஏறி வேலைக்கு போயிடுச்சா அது போய் பேர கொடுத்து உள்ள வந்து பார்த்துட்டு இருக்கோம் நீ போய் என்னன்னு கேட்டா அதை பாரு அது இந்த மாதிரி தொலைலாம் நம்மளுக்கு தேவையில்ல. அது பொம்பளைக்கு நீ இருக்குது பெரிய பொம்பு இருக்கிறேனுங்க நீ என்ன பண்றதுப்பா ஐயா ஐயோ பரி ஐயோ வண்டி கட்டிட்டு இவனாண்ட போர் கொடுக்கறதுக்காட்டி அந்த கேள்வி கண்ணில ஒரு ஒண்ணுமே தெரியாது. சரி எனக்கு என்னடா நம்மளுக்கு என்ன வயசானது அந்த காலத்து கட்டை கண்ணு தெரியலோட பரவாயில்ல பிரசவம் நல்லா பார்க்கும் சரிதா அதனால தைரியமா போய் அது என்ன போகணுமோ கேட்டு அது கொடுத்து சீக்கிரம் குழந்தை பிறந்தா பாத்துரும் இப்ப நல்லதை செஞ்சிருவோம் பையா ஒரு பொம்பளை வயிறு வீங்கி போய் என்னன்னு பாரு. குழந்தை வயசான காலத்துல கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல ஒரு பொம்பளை வரட்டான் அந்த விட்டு நீ ஆடுறா குழந்தை. அவரு எங்க பருப்ப ஆடுமா பாரு. ஆமா ஆடுமே பாரு முனியப்ப புள்ள அவரு ஓட்டுல பிறந்துருங்களா அவங்க அண்ணன் வயித்துல பிறந்தவனா நீ அவங்க தும்பி வயசுல ஓ அவங்க தம்பி வயித்துல பிறந்தவனா குழந்தை அஜித் குமார் கட்டா பாடு வச்சுக்கிறீங்க எப்படி உனக்கு தெரியும் குழந்தை போன வாரம் மிளகா திருட்டு ஜெயிலுக்கு போன எப்படா வந்த குழந்தை அவங்க இட்டு போய் அவங்களே தூட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க ஊத்துக்கு போறான்னு உன்னை இட்டு போய் அவங்க நட பண்ண போறாங்க. டே ராஜா நீ ஆள் இல்லையாங்காட்டியும் முருங்கை மரத்துல முருங்கா அப்படியே இருக்குதுடா தட்டி வச்ச இறம்பிட்டு அப்படியே இருக்குதுடா கோய் குண்டுல கோய் முட்டை கூட அப்படியே இருக்குதுடா குழந்தை வண்டி எடுத்துட்டு போற எடுத்து வை எல்லாத்தையும் அண்டியா தோடு இருக்காது. டே குழந்தை நான் என்னடா பண்ணணும் அந்த பொம்பளை என்னன்னு பாரு என்ன ஒண்ணு பண்ணிட்டாங்க. குழந்தை கர்ப்பமாக்குறாடா அது எதுக்கு கத்துரு அது என்னன்னு பாரு. டே குழந்தை இருறா கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல தடவினே பாக்குறேன். டே குழந்தை டேய் ஓடுறா 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 ஓடி போய் தூளத்துல கயிறு போடுறான். சொல்றது நல்லதாதான் இருக்கும் கவுரு போட்டு கவுரு இருக்குது அந்த கவுச்சி எடுத்து தூரத்துல போட்டு விட சொல்ற மாதிரி சீக்கிரம் குழந்தை பிறந்துடும் நாட்டு வைத்தியம் பண்றது. குழந்தை தூளத்துல கயிறு போட்டு அந்த பொண்ணு புடிச்சிக்கின்னு தொங்கினா குழந்தை புதுக்குன்னு போட்டுடா குழந்தை. தொடப்ப கட்டு தொடப்ப கட்டு தொடப்ப கட்டாடா பருப்ப ஒரு ஒரு பொருளா துருப்பு கட்டியாம தொடப்பம் பிரசவம் பார்த்தா மணிக்கூடம் உடையும் இதெல்லாம் பண்ண இல்ல அது பெரிய பெரிய கோட்டை இருக்கும். அங்கே எடுத்துக்க அப்படியா முறம் கொடுற எல்லாம் சொல்லு உருவம் வேணுமா உருவம் இல்லடா முறம் விளக்கெண்ணு டேய் ஒரு 5 லிட்டர் விளக்கெண்ண கொடுறேன். 5 லிட்டர் வேலைக்கு
பிள்ளையார் மாட்டுல வச்சுக்கிற மாதிரி எடுத்து மூணு தடவிக்க. கிடைக்கட்டுமா? டேய் பன்னிக்கூடம் வஞ்சி பச்சிரா, பன்னிக்கூடம் வஞ்சி பச்சிரா, பன்னிக்கூடம் வஞ்சி பச்சிரா, பன்னிக்கூடம் வஞ்சி பச்சிரா. பருப்பா, நம்ம ஊரு பள்ளிக்கூடம் வஞ்சி போச்சு. நம்ம ஊரு பள்ளிக்கூடம் வஞ்சி போச்சு. பசங்களா இந்த ஆபத்து தெரியல. நான் உன்னையாண்டா உயிரை செத்து ஒழியாத போட்டேன் நானு. இவன் பேசி பேசுற கேட்டு உயிரே பள்ளிக்கூடம் இல்லடா, பனிக்கூடம். அது பொம்பல் தான் சொல்ல பள்ளிக்கூடம் வஞ்சி போச்சு. பனிக்கூடம்னா குழந்தை வயிற்றுள்ள இருக்கும்போது நீரோட இருக்கும், அது உழவெடுத்து அது உடஞ்சிருந்தா குழந்தை பிறக்கிற நேரம் அது. அதான் சொல்லுங்க, அது பள்ளிக்கூடம் இல்லை. டேய் உள்ள வர, டேய் உள்ள வர, என் தாண்டா குத்த போய் உள்ள வர, எட்டி பாக்காதடா. நீ மட்டும் பாக்கல, நான் பாக்குறேன். டேய் இது பொம்பளைங்க சமாச்சாரம், என் தாண்டா குச்சது எட்டி பாக்காதடா. பருப்பு அண்ணா அந்த பொம்பளை ரொம்ப அந்த பொம்பளை மட்டும் குழந்தை பிறந்த பார்க்காம நான் பாக்குறேன். என்ன அர்த்தம்? வந்து பொம்பளைக்கு பொம்பளை தான் வைத்தியம் பண்ணணும். பெரிய பெரிய ஆஸ்பத்திரியோட பொம்பளை தான் கிட்ட இருந்து பார்ப்பாங்க. நமக்கு வேலை கிடையாது, வைத்தியம் பாக்குறேன்னா நான் எப்ப கத்துக்கிட்டேன்? இப்ப எது கத்துக்க போற? நீ என்ன ஆம்பளை பிரசவம் ஆக போது நீ பார்க்க போறியா? அது கிடையாதா? அதெல்லாம் கிடையாது. சரி கேளு, நீ பாத்து ஊரு. டேய் குழந்தை, டேய் அந்த பொம்பளை அரிசி நிறைய துண்ணுவாளடா, ஒரே மாவா வருதுடா. முக்குடி, பொண்ணா முக்குடி முக்குடி முக்குடி. அது என்ன குயா குயா குயான்னு கத்துறியா? அது அது குயினா குழந்தை பிறந்துக்குதுடா. ஓ என்ன குழந்தைன்னு கேக்குறியா? எனக்கு தான் கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. இருடா தடவி பாத்தீங்கன்னா வந்து சொல்றேன் குழந்தை. டேய் பையா, டேய் தடவினே வந்தனா போடும் பள்ளமா இல்லடா, சமானமா இருக்குது. இது பொம்பளை குழந்தைடா. டேய் பருப்பா, அந்த பொம்பளை படக்குட்டி போட்டுக்குது. ஆடாது குட்டி போறதுக்கு நம்ம மாதிரி மனுஷாலு பொம்பளை குழந்தை பிறந்திருக்கோம். பொம்பளை குழந்தை பிறந்திருக்குதா, அது பாக்கிறதுக்கு ஆசையா இருக்குதா, அது குழந்தை கூட்டுவாப்பா. அதுக்கு நானே போனோமா? இறங்கி யாரும் முடியப்பா. ஆட்ட மேய்ச்சி வரி அதிகமா மேய்ச்சி. அது பச்சை உடம்புடா குழந்தை பிறந்து. பச்சை உடம்புனா வெங்க போட்டு கொளுத்து வேகமா ஏறிட்டா. பச்சை உடம்பு காஞ்சு இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி போராட்டம் உங்களுக்கு மொண்டாட்டி நேரம் சரி கிடையாது எல்லாம். ஐயா, ஆமா நீங்களே வரவில்லை என்றால் என்னுடைய குழந்தை உயிரோடு பார்த்திருக்க முடியாது ஐயா. ஆமாமா தக்க நேரத்தில் வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றி விட்டீங்க. சரி ஐயா, அழகான இதுல இது வந்து நம்மள பருப்பு எடுத்துருவான். சும்மா உக்காந்து மாலை கை வச்சா புடிச்சு ஏறி பருப்பா. அது கிருஷ்ணா வந்து கொண்டு போடுவான். ஐயா, எங்களுக்கோ குழந்தை கிடையாது, பொம்பளை பிள்ளை வீட்டுல கிடையாது. இந்த பொம்பளை பிள்ளை இருந்தா மகாலட்சுமி மாதிரி அர்த்தம். இப்ப வந்து நீ உங்களுக்கு எங்க வீட்டுக்கு நீ வந்துட்டு குழந்தை பிறந்து, ஆனா அந்த குழந்தை பிறந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அதனால இந்த குழந்தைக்கு நல்ல பேரை வைக்கிறோமா, நல்ல பேரை அழகான பேரா. அம்மாதா பையன் நல்லா வைப்பான், அவனுக்காகாதா? பையன் நல்லா வைப்பான் பேரு. அவனாண்ட வாய் கொடுத்து நான் உதவாங்கணுமா? இல்ல கேள, நல்லா வைப்பான், நல்லா வைப்பான் குழந்தை. ஏனா ஏனா சொல்லுங்க 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 சொல்லி ஏன் அப்படியே மைக் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வரிக்கல் 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 கிராமத்தை சார்ந்த உயர் நிர்வாகர் கலை உள்ளம் கொண்ட அன்பர் ஆறுமுகம் ஐயா அவர்கள், ஆறுமுக உடையார் அவர்கள் எங்கள் பொன்னி நாடக கலைமன்றத்திலே நகைச்சுவை நடிகராக வேட்படுத்திக் கொண்டிருக்கும் நாடக நடிகர் ஏழுமலை பாராட்டி ரூபாய் 501 அன்பளிப்பு அளித்துள்ளார். அவரும் அவர்கள் குடும்பமும் முருகன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று எங்கள் கலைமன்றத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா, நம்ம மகளுக்கு பேர் சூப்பரா வைப்பான். மகள டேய், இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? நீ வாயால நல்ல பேரை விடா. கோயிலுக்கு போறா பேர் அது தேவையான வைய. பொருள் பாதி வை.
எனக்கு அது எனக்கு என்ன பேர் தெரியும் அவன் சுத்த லூத்து போடுறான் நம்ம நல்ல பேருமா அமுதா அமுதா மகளுக்கு அறிவான உயிரை காப்பாற்றி உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறதே தெரியாமல் இருந்தேன். ஆனால் இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு என்னுடைய மனதில் ஆசையா. சொல்லுமா ஐயா, ஏழை மகளை நல்ல முறையில் வளர்த்து சீரசிறப்போடு படிக்க வைத்து அவளுக்கு திருமணம் ஒன்று நடந்தால் அழகான மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பா பொம்பளை பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிக்கிறது உண்மை. ஐயா, அதற்காக என்னுடைய ஆசை நீ தயா நிறைவேற்றணும். நான் என்னமா பண்ண முடியும்? என்னால என்னமா வயசான நேரத்துல? ஐயா, என்னுடைய மகளை நல்லபடியாக படிக்க வைத்து அவளுக்கு சீரசிறப்போடு திருமணம் ஒன்று செய்தால் என்ன திரும்ப யாருக்கு திரும்ப கொடுக்கணும்? யாருக்கு? இதை உன்னுடைய தம்பி மகன் இருக்கான கோண அவனுக்கு என் பொண்ணை தரலான்னு ஆசையா. சொல்ல போறோம் கேட்டு பாருங்க. பருவா அது வேற வச்சு தண்ணியில எல்லாம் யாரு கட்டுங்க மரியாதை சொல்றேன். பொம்பளை பொண்ணு பிறந்திருக்குதான். அது சொல்லுது எனக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது, நீ அப்பா மாதிரி ஆயிட்ட, உங்க பிள்ளை எனக்கு தம்பி மாதிரி ஆயிட்டாப்ல, இந்த இனிமே என் பொண்ணு போறதுக்கு பொண்ணை வேற அங்கேயும் கொடுக்க போறேன், உங்க பிள்ளைக்கா கொடுத்துட்றேன். அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணி தரேன். பொம்பளை பொண்ணு அது பொம்பளையா? பொம்பளை இல்லடா, அவங்க பொண்ணு. அது குயிண்டியா? குழந்தைடா. உனக்கு எங்கன்னா புட்டிக்கிறா இல்லையா? குயிண்டி பண்ண எப்படி கல்யாணம் பண்ண சொல்றேன். இந்த குழந்தை வளர்ந்து அது பள்ளிக்கூடம் அனுப்பி வச்சு படிச்சு ஆளாக்கி பெரிய பொண்ணு ஆகும்போது அழகா லட்சணமா இருக்கும், அப்ப பண்ணிக்கணும்னு சொல்றேன். ஒரு வாரத்துல வளர்ந்துருமா? யூரியா போடு, 2 நாள்ல வளர்ந்துரும். யூரியா மருந்து 2 நாள்ல வளர்ந்துரும். என்னவோ எனக்கு என்ன ஒரு ஏமா அவனுக்கு கொடுக்க போற பொண்ணு இல்ல உனக்கு கண்ணுக்கு தெரியாது. ஏமா இவ்வளவு அழகா இருக்குது குழந்தை, இத போய் அந்த பூனைக்கு கொடுக்க போறியாமா? அது மூஞ்ச பாருமா, அது பல்ல பாருமா, தண்ணியில சாவடியா பாருப்பா. ஏமா நீ அவனுக்கு கொடுக்கறத கேட்டு வாங்குறேன். அந்த குழந்தைய பின்னாடி ஒரு கொட்டை இருக்குது, அந்த கொட்டையில போட்டு போடுமா. பாவி நல்லா சொல்லி கிடப்பாரு. மிச்சா தெரிஞ்சு இன்னைக்கு கட்டிடுவா நாளைக்கு வர மாட்டேன் ஆட்டுக்கா. நீ கட்டி நாளைக்கு போல காட்டி அஜித், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உக்கா அக்கா சொல்ற உக்காவா? என்ன துள்ள? சரி, என் மகளை உன்னை திருமணம் செய்து வச்சா நீ என்னன்னு கூப்பிடுவ? பருப்பா அந்த கும்பலி அந்த குயிடி நான் கல்யாணம் பண்ணினா அந்த கும்பலி நான் என்னன்னு சொல்லுவேன்? மாமி. ஓவி ஓ கூச்சு வாங்குறியா? மாமி. ஓவி வரலையா? அத்தை முத்தை ஓட்ட உன் வாய் எப்படி எது வந்தா அதை கூப்பிடு. இப்ப செல்ல வேண்டாம். என் மகளை சீரியஸ் போட்டு வளர்க்கணும், ஆளாக்கணும். எனக்கு கல்யாணம்.
பார்ப்பவர் யாருக்கும் அன்புடன் நல் பண்பும் அடக்கமுடன் அமைதி வேண்டும். நன்மதி துவக்கம் வேண்டும். நானிலத்தில் இவை இல்லாருக்கு துன்பமும் துயரமும் வந்து துஞ்சியே வருந்துவார். அங்கே ஒரு பெண்ணாக பிறந்து விட்டோம். ஆனால் தாய் தந்தை சொல்லிக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் நானோ என்னுடைய தாய் சாந்திக்கு மகளாக அமுதா என்ற பெண்ணாக பிறந்து சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகின்றேன். சென்று அம்மாவை பார்க்க வேண்டும். அம்மா அம்மா பாதம் பணிந்து கல்விச்சாலைக்கு சென்று அனைத்து பாடங்களையும் சிறப்பாக முடித்து விட்டம்மா. அப்படியா? ஆமாமா. அப்படியா? உனக்கு வயதாகி இருக்கிறது. உனக்கு காலகாலத்தை திருமணம் செய்து அதை கண்பிலே பார்த்து. அப்படியா? என்ன அம்மா எனக்கு என்ன வயதாகுது இதுக்குள்ள திருமணம் சொல்ற? அமதா உனக்கு நான் மாப்பிள்ளைய பாத்துட்டேன். ஐயோ மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சிட்டியா? அம்மா மாப்பிள்ளைய பார்த்து முடிச்சிட்டு சொல்றியே, அவர் அழகு எப்படி, அவர் ஆள் எப்படி, அவர் ஸ்டைல் எப்படி, அவர் கலர் எப்படிமா? அமதா உலகத்துல அழகு என்று சொன்னால் 32 லட்சம் சொல்லுவாங்க. ஆமா. ஆனா நான் பாத்துக்கிற மாப்பிள்ளைக்கு 36 லட்சம். ஐயோ அம்மா 36 லட்சமா? இந்த உலகத்திலே 32 லட்சம் இருக்கிற ஆளையே பார்க்க முடியாது. 36 லட்சம்னா இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணா. இந்த உலகத்திலே இது போன்ற அழகை நீ பார்த்திருக்க முடியாது. அம்மா அழகான மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். நீ சொல்லும் போது அவரை உடனே பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குமா. அப்படியா? ஆமாம்மா. சரி சரி இது வரேன். ஏண்டா டேய் அக்கா சேரா டேய் என் மகன் அவன் வந்துட்டாரா? ஐயோ சென்னைக்கு போச்சு. சரியா போச்சு மாடா ஆடாதியா சென்னைக்கு வந்துதா வந்துட்டியா? வந்து மாமாவை கூப்பிட சொல்லி சின்ன வயசுல படைக்கிறதுக்கு சென்னைக்கு போச்சு. மச்சான் அப்ப சின்ன சின்ன தான் இருந்திருக்கும். கண்ணுடா எவ்வளவு நல்லது செய்ய வந்துக்கிறேன். அக்கா பொண்ணு சென்னையில போய் படிச்சுட்டு வந்துக்குது. அதை பாக்குறதுக்கு சும்மா எப்படி போனா? சென்னையில போய் படிச்சுட்டு வந்துக்குது இல்ல? சத்தியமா அந்த பொண்ணுக்காக தான் நான் குங்குமம் சாப்பிடுறேன். குங்குமப்பூ சாப்பிடுறேன். எப்படி சாப்பிடுறான்? கடையில போய் காட்ட குங்குமப்பூ பூரா சொன்னான். அவன் சகப்பா ஒன்று எடுத்து கொடுத்தான். எப்படி போய் சாப்பிடுன்னு சொன்ன தண்ணியில ஊத்தி கலைக்கு குச்சிடுறான். கண்ணு மூடினா கண்ணு மூட்டமா குச்சி விட மூணால பேது பிடிக்கிறான். அந்த குங்கம் பாக்கிட்டு பாரு குங்கம். அத கலைக்க குடிச்சு விட்டுக்கிறான்.
அறிவாளியே. அதான் குழந்தை பாவம் எழுச்சி கொடுக்குது. பேசுறதுக்கு நேரம் இல்ல. அக்கா பொண்ணு வந்துக்குது. சூப்பரா. மிச்சம் தலையில அடிக்கிறது மிச்சம். ஏன்? மூஞ்சில அடிக்கிறது லிக்மா மிச்சம். ஓ, தலையில அடிச்சா நடத்தி போச்சு. சரி சரி வேற கடிக்கலாம். மிச்சம் இல்லைங்க. மிச்சம் இல்லைங்க. ஒரு ஊயா, ஒரு ஊயா. மிச்சம் வாங்கி சிந்திக்கிட்டு போறீங்கன்னா நான் சென்ட்லாம் போட மாட்டேன் ராஜா. அதுக்கு போட்டுக்கிறியா? போட்டுக்கிறேன். இருடா குழந்தை. ஏய், அக்கா பொண்ணுக்கு என்ன வாங்கி வந்தே இல்லையா? இல்லையா? என்ன முதல்ல அக்கா பொண்ணு பார்க்க போறேன். கையில எதனா கிஃப்ட் கொடுக்கணும்ல, கிஃப்ட். சென்னையில வர படிச்சுட்டு வந்துக்குது பரிசு. எனக்கு என்ன மச்சான்? மச்சான் டாக் ஷூஸ். பூக்கு மயங்காத பொண்ணே கிடையாது. பொட்ட ஒண்ணே அக்கா பொண்ணு அப்படியே. டாக் ஷூஸ். இன்னும் ஒண்ணே ஒண்ணு என்ன? கொடுக்குறேன். என் பங்காளி கூட நான் கொடு. நீ குத்தாங்க. என் பங்காளி குத்தாங்க நான் சொல்லணுமா? எங்களுக்கு புரிஞ்சு தெரியாதா? நீ கிளம்ப. என் மகத்திலே முடிக்கிற போ. டேய் ஏடா ஏன்னா இன்னைக்கு லீவ் வேணா அவருக்கு நீ லீவ் பண்ணிதான் போய் ரெடி ஆடிக்கிறேன். இந்த தாவக்கமா மழை வெள்ளச்சி கத்திங்க இருக்கான். ரெண்டு தூர கால காலத்து மாமா எங்கம்மா? ஐயோ இவர பாருங்க மாப்பிள்ளை காட்டுமா? காட்டேன். டேய் எனக்கு வந்து டைனமா ஆகுது. சரி பாக்கணும்டா. சரி அமதா வள்ளி எங்கம்மா போய் பாத்துட்டு அம்மா இந்த வார்த்தைகள் சொல்லுப்பா. எனக்கு ஒரு முகம் பொறுப்பா அவ இன்னும் உள்ளே இருப்பா. டேய் இவரே ரொம்ப அழகு. இவரு ஒரு பக்கம் போறப்ப இவரு சத்தியமா இது வச்சுக்கிட்டு செத்து போறமா. வேண்டா நீ இருக்கே இந்த லட்சணம். உனக்கு ஒரு மகன் போட்டான் உன்ன போட்டான். அம்மா காட்டுமா? காட்டி காட்டி மாப்பிள்ளை பாக்கணுமா? சரி சரி போயிட்டு மாமா என்ன வாய்ச்சி சொல்லு. ஓடு 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 மாமா என்ன பார்த்தோன்னே மீங்கிச்சு பழுகுது. அம்மா அடி பாவி நீ தாயா நீ? ஒரு மாப்பிள்ள பாக்குறேன்னு சரியான மலை குரங்க பார்த்து வச்சிருக்க. மழை குறைங்க. அடி பாவி. ₹1000 கொடுக்க மாட்டான். பக்கமே தாலி கட்டி வைக்கிற வேலைக்கு அம்மா என்னம்மா இது மாப்பிள்ளையம்மா? இவர 36 லட்சம் சொன்னேன். 1 லட்சம் கூட இல்லையாம்மா அந்த மூஞ்சில. வெறும் பல்லுதாம்மா இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லாதீ. இத பாரு அவர் காலு ஒரு பக்கம், அவர் கையு ஒரு பக்கம், அவர் நெஞ்சு ஒரு பக்கம். இருந்தாலும் மனசு சுத்தமா ஏம்மா, என் பங்காளி இப்படி இருக்கிறானேன்னு பாக்காத. தாலி மட்டும் கட்டுவான், மீதி மொத்தம் நான் பாத்துக்கிறேன். தாலி மட்டும் கட்டுவான். அப்படியே சொல்றீங்க? அப்பதா இந்த படி என்னம்மா? ஏதோ இந்த தாயோட வாக்கு கொடுத்துட்டேன். சரி இந்த தாயோட வாக்கை நீ தண்டி காப்பாற்றணும். அப்படியா? திருமணம் செய்திக்கிறியா? அம்மா நீ சொல்லிட்ட. உன் வார்த்தை மீறி நான் என்னைக்குன்னா நடந்திருக்கேனா? அப்படியா? ஆமாமா நான் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருக்குமா? பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கான்னு கேளு. டேய் என் மகளுக்கு தூப்பல் தாளு யாரு தூப்பல் தாளு யாரு டேய் என் மகளுக்கு ஒண்ணு பிடிச்சு போச்சேன்டா. ஆமாடா. டேய் என் மக சம்மதிச்சுட்டா. சரி சரி உன்னை கேக்குறேன். ஆமா என் மக பிடிச்சிருக்காடா உனக்கு? ஏதோ சும்மா ஏதோ போனா போட்டா என் மகளை கொடுக்கலாம். என் மகளை பார்த்து சுமார் சொல்றீங்க. ஏய் இப்படியே பேசிய பொண்ணுங்கிற உனக்கு எப்படா டோன்ட் கேரி அவுட் கேக்குறது ஊரு.
டோன்ட் கரியா ஓ டோன்ட் வரியா எனக்கு எத்தனையோ புண்ணு இருக்குது. உடம்புலாம் புண்ணுக்குது. ஏதோ நீ சொன்னியானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்பா டேய் என் பொண்ணை நீ தானே வாழ வைக்கணும். ஐயோ வாயில வச்சு பாய்க்கிறேன். ஏய், தலையை அட மூதேவி வாழ்க்கை சொல்றேன்னு சொன்னேன். அம்மா அம்மா எனக்கு கைவிட மாட்டாருன்னு சொல்ல ஏய், சொல்லுமா. என் மகளை கைவிட மாட்டேல்ல. இன்னும் வாய் வைப்ப கேக்குறீங்க, கை ஊருங்களே கேக்குறீங்க. அந்த பீக்கல கிடையாது. வாழ்க்கையில கைவிட மாட்டேன்னு சொல்லுடா பாவி. பழக்கலன்னு சொல்லு. என்ன கண்டாங்க எனக்கு அதை சொல்லுங்க பருப்பா. டேய் நேரமாச்சு அவதான் இங்க பாருங்க. டேய் என் மகன் வந்திருக்கான். நான் போயிட்டு இப்போதே கறி மீன் முட்டை அனைத்து செய்ய விதவிதமா. அது பச்சிட்டு வந்த பொண்ணு அங்க எல்லாம் சாப்பிட்டு கறி முட்டை மீன் சாப்பிட்டுருக்காரு. அத நம்ம வீட்டுக்கு வந்தோட ஒரு குற்றம் செஞ்சு போறான். அடே ஆமாடா டேய் என் மகன் வந்திருக்கான். புதுசா செய்து போனோம். டேய் எனக்கு ஞாபகமே இல்ல. சொல்ல என்ன செய்யலாம் சொல்ல. நான் சுத்தா செய். ஏய், டிஃபன் அடே இட்லி இட்லி சுட்டுட்டு ரசம் வச்சிரு. கட்சி கண்டுபிடிச்சு குடிச்சிடும். குடிக்கிறதுக்கு ஊருகா கடிச்சு குடிக்கிறது. டேய் எப்படி நான் செய்றேன். நேரமாச்சு என் மகளை டேய் என் மகளை உன்னை நம்பிதான் விட்டு போறேன். ஆடு மேய்க்க போங்க. ஆடு மேய்ச்சி ஆடு மேய்க்கிறியா. டேய் என் மகன் தன்னந்தனிமையில வரா உன் கூட. கேட்டா காலை கெட்டு போய் கிடக்குது. அதனால யாரும் ஆம்பளை பசங்க வர போறாங்கடா பாவி. நீ தான் பாத்துக்கணும். அப்படி வந்து மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுன்னு அவன் என்ன கேக்குறேன். பண்ணுவீங்க. ஒரு 4 பேர் மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுன்னு கேக்குறேன். ஆமாடா காலை கெட்டு போயிருக்குடா. அப்படியே மாட்டிக்கிட்டானா 4 பேர் அவட்டு விட்டு வந்து தடி தூணு போவோம் அடிக்கிறதுக்கு. இவரு 4 பேர் என் பொண்ணு விட்டுட்டா. இவரு வந்து தடி தீ மொத்தத்துல முன்னாடி ஒழுங்கா இருக்கும். மூஞ்ச போய் தேதுக்க உனக்கு பொண்ணு கொடுக்க சொன்ன. நீ கவலைப்பட, நான் இருக்கும்போது நீ எத்தனை பேர் வந்தாலும் நான் ஊஞ்சிருவேன் அவனுக்கு. அவனுக்கு அப்படியே சப்பிட்டுருவேன். அம்மா மாமா சரி மாமா அம்மா ஆடு ஓட்டி போக சொல்றாங்க. எனக்கு வேற ஆடு ஓட்டி பழக்கமே கிடையாது. உன் கூட வர அம்மதா நீ எது ஓட்டாலும் சும்மா கூட வா. எது ஓட்டாலும் சும்மா வா. கூட மட்டும் வர மாமா. நான் மெச்சிக்கிறேன் எல்லாத்தையும். நீ மெரிக்கிறியா? அதுக்குதான் நானும் காத்துங்கிறேன். அம்மதா உச்சிகளுக்கு போனியா என்ன சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ எல்லாமே சொல்லி கொடுத்தாங்களே. பச்சைங்களை உட்கார வச்சுட்டு ஒரு பையன் ஏந்து அது சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பாடுறத விட நீ நல்லா தான் பாடுற. அப்படியே ஒரு பையன் சப்பு லைட்டு. ஐயோ அப்படி கிடையாது. லெஃப்ட் ரைட். அப்படியா ஒரு பாட்டு ஒண்ணு பாரு. ஐயோ பாட்டு பாடணுமா மாமா? நான் பாட்டு பாடுறது இருக்கட்டும். இது என்ன மாமா இது? கத்துக்கிறேன். ஜப்பான் வாழ்த்து இதுதானா? எங்க பருப்பா கொரியில இருந்து செல்லு கொரியில இருந்து ஆரம்பிச்சாரு. மாமா நல்லா இருக்கு மாமா. தொடரும் ஐக்காயிரம். அப்படியா? கூப்பிட்டு ஆறு போலாம். நீ கிளம்பு எங்க வேணும். டெய்லி நம்ம 2 பேரும் போலாம். 8 மணி அவங்க சரி மாமா ஆடி படிப்புண்டு ஆடு ஓட்டிங்க போலாமா? தண்ணி தண்ணி நன்னா பல்லு மாமா என் பல்லு மாமா அதனாலே உன்னோடு ஒன்னா சேரணும்.
ஐயோ எம்மா சாவலமா ஆயா எப்ப தாவம் தான் பாத்தீங்க செத்து விடாத அதுக்கு மேல கிட்ட போயிருப்பா மீக்கு வந்துச்சு சந்தோஷமா எழுதி ஒன்னா ஒன்னா சேருவேன் அதனால என் வாசத்துக்கில்லை இதுவரை ரோஜா. எனக்கு செய்து கொடுத்த சத்தியத்தால் நீ படாத கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்தாய் சாந்தி. ஆனால் இப்பொழுது நீ எங்கிருக்கின்றாய், எப்படி இருக்கின்றாயோ ஒன்றுமே தெரியவில்லையே சாந்தி. உன்னை பார்ப்பேனா இல்லை பார்க்காமலே இந்த பாவி நான் இப்படியே இறந்து விடுவேனா சாந்தி. நடந்து நடந்து கால்கள் எல்லாம் சோர்ந்து விட்டது. தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கின்றதே சாந்தி. சாந்தி சாந்தி அந்த திசை விட்டுட்டு இந்த திசைக்கு ஆடு ஓட்டிட்டு வந்துருக்கோம். போயிடு சாஞ்சிருச்சுமாமா. நீ நாட்டிய மேல குச்சிட்டு வருவானு ஆமா தண்ணி நம்ம பையன் வச்சு திருப்பி உருட்டி பொருள் கேக்குது மாமா. யாரு என்னன்னு பாரு மாமா. ஹலோ வருதாவா யாரப்பா அண்ணா வாட்டா எத்தனை தப்பா அண்ணாத்த மாமா. ஹலோ ஒரு தண்ணி தாங்க தண்ணி தாங்க மிச்சத்தரு ஹலோ மிச்சத்தரு ஐயா இன்னைக்கு தண்ணி குடிக்கிறீங்க. வணக்கம் வணக்கங்க வணக்கங்க. ஆம்பளை பூத்துக்குது உன் கால ஏழை பொம்பளை பண்ண பேரு பேரியா யாரு எவரையும் வந்து நீக்கமா கலங்க தண்ணி தண்ணி கேக்குற என் கதையை சொன்னா ஒரு நாட்கள் போகாது. அதனால் தண்ணீர் குடுத்துட்டீங்க. ஆனால் இப்பொழுது இருக்க பசி அதிகமா இருக்கு. அப்படியா? அப்படி அவர் பார்த்தா போகாம இருக்கு. வீட்டுக்கு கூட்டமா நானும் அமுத ஆத்து ஓட்டின்னு பண்ண மாதிரி யாரோ ஒருத்தன் வந்தான் வந்த திண்ணி கேட்டா திண்ணி கொடுத்த மீக்கு மகர பிச்சுக்குதான். அப்படியா கொண்டு வாடா வச்சு வா. ஐயா சாப்பாடு கூழி குடிப்பா கூழி கூலி. ஐயோ கூலியா? அது வச்சுக்கிறான் கூழி. எங்க யாரு பாருங்க எங்க அம்மா. மூட்டை பொண்ணு கட்டி பிடிக்கிறேன் ஊத்தி ஊத்தி பாக்குறேன். முடியல ரெண்டு பேரும் மடக்கிற மடக்கிற வயசா
ஒண்ணும் சொல்ல முடியல. அது யார் எவனு கேட்டு அவன் எது கட்டு போட்டு 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 அடிக்கிறாடா டேய். நான் வந்து ஐயா இவர் வேற யாரும் கிடையாதுயா என்னுடைய கணவரையா இவரு ஏய் அவன் வீட்டுக்காரன்டா. கூட்டக்காரனா எதாவது ஊரா உங்களுக்கு என்ன ஊத்தக்காரா என் வீட்டுக்காரி அவதான் அம்மா அம்மா யாரு இந்த ஆளு இந்த ஆளு கட்டி அனுப்பிச்சு நிக்கிற? பாடி பண்ணி சொன்னேன் அவர் யார் தெரியுமா யாரு? உடைய அப்பாடி என்னது அப்பாவா? என்னங்க பாத்தி உங்களுடைய மகங்க அப்பாவா? ஆமாங்க அப்பா அம்மாடி. அப்பா அந்த பொண்ணு கருப்பு அழிச்சிட்டானே நான் எப்படி கல்யாணம் பண்ணி வாழ்ப்பேன் அவன் கெட்டுந்தா கூட நான் மஞ்சா தண்ணி தெளிச்சுனே கட்டி போச்சுட்டானே அவன் கருப்பு கூட்டிருக்குமே கெட்டு இருந்தா கூட பரவாயில்ல மஞ்சள் தண்ணி தேய்ச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம் கட்டி பிடிச்சதால அது கருப்பு போயிடுச்சே டேய் இது கணவரா அவருடைய அப்பா நாட்டுக்கு மாதவரே பேசிட்டான் புண்ணு குடுப்பத குடுக்க மாத்திர எனக்கு சரி அம்மா என்ன மன்னிச்சு சொல்லுப்போம் ஏது பண்றா? ஜூவா? யார் பொண்ணு நீ லவ் பண்ற? மூஞ்சம் பல்லம் அந்த அழகான முகம் எங்க? இந்த இழவு எடுத்த முகம் எங்க? உனக்கு யார் பொண்ணு? அப்பா அப்பா அம்மா சொன்னாங்க அடிக்க வரியா அன்னைக்கு நீ புழுக்கு கூட்டியா அது பயிர் இது அந்த மலை மலடா மலடா. அது மீன் செத்து அந்த புழு வந்து சொல்றியாடா? அப்பா அம்மா சொன்னாங்க மாமா 36 லட்சம் யாரு? என் பையன் சொல்றது புரியுதா? 36 லட்சமா? ஆமாமா 32 லட்சம் தான் கேள்விப்பட்டிருக்கு. அதுதான் 36. புரியுது எத்தனை லட்சணமோ நானும் என் பிள்ளைங்க இல்லைன்னா உங்க சம்சாரத்தை காப்பாத்திருக்க முடியாது. குழந்தை இல்லைங்க, பிறந்து இத பாரு, எப்படியே வந்து இவனுக்கு திரும்ப டேய் இத பாரு நான் மாமா வந்திருக்காரு அவருக்கு போயிட்டு இதெல்லாம் சாப்பாடு செய்ய போறேன் நீ அவங்க சீக்கிரம் வந்து சேருங்க மாமா குஞ்சு அடிச்சு போறேன் சரி மாப்பிள்ள என் பொண்ணு முடுக்குதா கவலைப்படாத. பெண்ணாலே ஆவதும் பின்னாலே மனுஷன் மண்டில ஒவ்வொரு மணால ஹலோ மிச்சா ஹலோ நீ எழுப்புனா எழுந்துக்கிறது கூட எழுந்துக்காது உங்க மூஞ்ச பார்த்தா. நான் எழுப்புறேன் இரு. என்னங்க வாங்க. லப்பர் மறுப்பு ஓட்டினோம் மாமா. ஐயோ ஐயோ ஏதிரே லப்பர் மாமா. ஏய் நான் கல்யாணம் பண்ணி கொண்டு போய் நான் இந்த ஏழ்புற என்ன தெரியல அந்த பொம்பளை பார்த்தோன்னே ஏன்டா அப்படி அழிறீங்க பொண்ணா என்னங்க சொல்றீங்க? அது அது கல்யாணம் பண்ணி கட்டி பிடிக்கிறீங்க ஆமாங்க. நான் எப்ப கட்டி பிடிச்சா? உப்புதான் கட்டி பிடிச்சா ஐயோ இல்லைங்க நான் கட்டி பிடிக்கலைங்க. ஏதோ பாவமாக மண்டியில வர அத்து ஒரு அடிக்கு தாங்க அதான் கருவிழா பார்த்து இந்த கேள்வியில வச்சுக்கிறான் இன்னைக்கு என்ன பாரு இந்த கீழே நிக்க மாட்டேன் அழகு அமிரா அத்து பார்த்து கிளம்பி நம்மளுக்கு வந்துடுறா ஆமா இரு மாமா யாரு என்னன்னு தெரியல தலையில ரத்த காயத்தோட இருக்காரு. உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? நான் என்ன எதுவும் விசாரிக்கிறேன். இவர் அந்த மலை மேல ஆடுலாம் ஏத்து போய் போய் இறக்கிட்டு வா. ஏய் எட்டு நின்று அது என்ன ஏன்னு கேட்கறோம் 10 பேருக்கு பதில் சொல்லிட்டா ஆளு உரு நம்ம ஆத்து ஓட்டாங்க மயக்கத்திலிருந்து இதை தெரிய வைத்திருக்கிறீர்கள். ஆமா உங்களுக்கு என்ன என்று சொல்லுங்க ஒன்றுமே புரியலைங்க. அதெல்லாம் வேணாம். சரிங்க அமிரா கேட்டா இரு இப்பதான் தொடங்கி இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன் நானு. ஏங்க என்னங்க ஏங்க அவசரப்படுறீங்க? நீங்களா நான் தானே காப்பாத்தினேன். நீங்க தான் காப்பாத்துனீங்க. ஆமா உங்க பத்தி எனக்கு தெரியுது. உங்க பேரு என்னங்க? என் பேரை கேட்டு என்னங்க பண்ண போறீங்க? ஐயோ உங்க பேரை மட்டும் சொல்லுங்களேன். அப்படியா? ஆமா என் பேரு அமரங்க. பேரை கேட்டீங்க அமரன். ஐயோ இருங்க உங்க பேரை சொன்னீங்களே என் பேரு என்னன்னு கேட்டீங்களா? உன் பேரை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஐயோ கேளுங்களேன் கொஞ்சம். உங்க பேரு அமுதா. அமுதாவா? சரிங்க நான் வரேங்க. ஐயோ இல்லைங்க அமரன் அமுதா அமுதா அமரன் அமரன் அமுதா நல்லா இருக்கா? என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்றது பேர் பொருத்தம் நல்லா இருக்குதாங்க. பேர் பொருத்தமா? ஆமா பேர் பொருத்தம் என்றால் என்ன? திருமணம் செஞ்சுக்கணும்னா முதல்ல பேர் பொருத்தம் பார்க்கணுங்க. திருமணமா? ஆமா திருமணம் என்றால் என்ன? ஐயோ அதுவும் புரியலையா? எங்க அது வந்து
தெளிவா சொல்லிட்டா. தெளிவா சொல்றீங்க? ஆமா. என்ன சொல்ல போறீங்க? உங்க மேல எம்எல் ஒண்ணுமே இல்லையே. அது ஒண்ணுமே இல்லையதா? ஏங்க நான் தெளிவா சொல்லிட்டேன். உங்களை விரும்புறேங்க நானு. ஐயோ, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் ஏற்கனவே மோசம் போயிருக்கிறேன். மீண்டும் எனக்கு இப்படிப்பட்ட செயல் வேண்டாம். ஆளை விட ஐயோ நில்லுங்க. நான் திருமணம் செஞ்சா உங்களை தான் செஞ்சுக்குவேன். இல்லன்னா நான் அந்த மலை மேல ஏறி விழுந்துருவேன். ஐயோ, என்னால சாக வேண்டாம். சரி, நீ என்னை விரும்புவது உண்மையானா அதை பார்த்தாயா? அந்த முருகன் ஆலயத்து முன் நின்று முருகனை சாட்சியாக வைத்து அனந்த உன்னை தவிர வேறு எந்த ஆடவரும் விட மாட்டேன் என்று எனக்கு இந்த சத்தியம் செய்து கொடுங்க. ஏன் சத்தியம் செய்தாதான் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? உன்னை போன்ற பெண்கள் ஒரு வாலிபனை பார்த்து காதலிக்கிறீர்கள், உன்னை திருமணம் செய்து கொள்ளு சொல்றீங்க. பிறகு இந்த வாலிப மனசுல எங்க ஏங்க விட்டுறீங்க? ஏங்க சத்தியமா உங்களை தவிர நான் வேற யாருமே திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். இது சத்தியம். கன்னியமுதா, அடி வானத்து தேரிலே பூத்திருக்கும் புலிங்களவி கான குயிலனவி பாடி நான் வளம் வர தேடி உன்னை அழைக்கிறேன், பாடி உன்னை அழைக்கிறேன். என் பையனையே வந்து விடு. எப்படி பட்டாம்பூச்செடி நீ ஒத்துக்கலையா? புல்லு பாரு என்ன பண்ணுற? அவனு போய் பித்தாம்பூச்சி மகளை போய் தப்பா தேவி ஆடு பற்றி பல பல்லன்னு தொலைக்கிறேன். ஏண்டா உன்னை என்ன போய் செத்து பண்றீங்க? ஏண்டா இது உடன் பிறந்த தங்கை இப்படி கொல்வதற்கு துருகிட்டாய் அமரா? உனக்கு என்ன புத்தி கட்டி விட்டடா? அடச்ச, உனக்கு தான் புத்தி கட்டி விட்டது. எனக்கா? டேய், அவள் யார் தெரியுமா? இவள் ஒரு சதிக்காரி, மோசக்காரி, நாசக்காரி, வேஷக்காரி, இவள் ஒரு விபச்சாரி. தேவடா குடும்பம் ஆமா, எதை வைத்து கூறுகின்றாய்? என்ன காரணம்? உனக்கும் அவளுக்கும் திருமணம் நடந்தது. ஆமா, உடனே மலைநாட்டுக்கு போருக்கு சென்று விட்டோம். போருக்கு சென்று விட்ட பிறகு இவள் எப்படி கர்ப்பமாக முடியும்? கனவு சுமந்து கொண்டு உன்னுடைய மானத்தை வாழ்க்கை பறக்க விட்டு விட்டாளா இவள்? அதற்கெல்லாம் காரணமே நாதா. நீயா? ஆமா. எப்படிடா? எப்படி தெரியுமா? எப்படி? போருக்கு சென்றோம். போக வெளியிலே ஆற்றிலே நீரானது அதிகமாக இருப்பதால் அதே இடத்தில் கூடாரம் அமைத்து தங்கினோம் அல்லவா? ஆமா. நீ அந்த இடத்தில் நன்றாக உறங்கிவிட்டால் எனக்கு உறக்க வரவில்லை. சாந்தி நினைவாகவே இருந்தது. அதனால் உனக்கு தெரியாமல் சென்றேன், சாந்தியை சந்தித்தேன். இருவரும் ஒன்று சேர்ந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று அப்பொழுது அவளிடத்தில் நான் சத்தியம் செய்து வாங்கிவிட்டேன். அந்த வம்புதான். இந்த உலகத்திலே சத்தியத்தை கத்த உத்தம் யார் என்றால் என்னுடைய தங்கை சாந்தி. என் மனைவி சாந்தி. மோசக்காரா, உன்னாலதான் என்னுடைய தங்கி நான் சாந்தி மன்னத்தின் ஐயா இதை ஏமா கேட்கிறேன்? என்னாச்சு அமரா? இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உன்னுடைய தங்கை நீலாம்பரி. நீலாம்பரியா? ஆமா. என்னடா உன்னுடைய தங்கை ஒரு சதிக்காரி, மோசக்காரி, நாசக்காரி, வேஷக்காரி, விபச்சாரி. இவன் தங்கச்சி தேவதாளா? அப்ப இவனுக்கு பொண்ணு தேவதாளா? இருக்கா பொறுமையா தேவதா குரு சத்தியமா பொண்ணே தேவை. நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறவா? இந்நாட்டு தளபதி வயலோடு ஒன்று கூடி கள்ளக்காரல் கொண்டு அதை கட்டுவதற்கு மண்ணில் தாக்கிவிட்டு சென்று அப்படியா? அப்படிப்பட்டவளை சும்மா விடலாமா?
பாக்கிய கத்து செக்கு வளர்க்க மாதிரி நிக்கிறாங்க. ஏய், அட போடா பொட்ட பசங்க. ஏய், போடி. ஏண்டி எங்க இறங்கி வர்றா? ஏய், 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 ஏய். அண்ணா எப்படி இருக்கு அண்ணா? அண்ணா யாரை பார்த்து போட்ட போட்ட ஒரு என்ன சூப்பரா அடிக்கிறாரு. என்ன அழகா அடிக்கிறாரு. நல்லா அடிக்கிறது அது வேணா உடம்ப காப்பாத்தாரு. ஒரு நீங்க வச்சுக்கிறதா பாத்து இந்த சக்காலது யாரு? மேல படி என்னடியா? யாரு யாருன்னு போடி மேல படி சக்கால அடி சக்கால அடி சக்காலி அடி சக்கால அடி பாடி 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 இந்த பக்கம் வந்துருங்க. நீ செத்தா யாரும் அழ மாட்டாங்களா மேல? ஏய் 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 உன்னோட இருந்தானே உன்னோட நீ படுபாதே. உன் வீட்டு கார் அமெரிக்கா போயிட்டானா? நீ உள்ள இருக்க கூட மாமா எங்க போற? இறங்க பார்த்து விஜயா விழுந்த குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். இப்பொழுது என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் வல்ல உத்தம கடவுளை வணங்கக்கூடிய அந்த முருகப் பெருமான் அழைத்து அவருடைய முன்னிலையிலே எங்களுக்கு திருமணம் நடக்கட்டும். முருகா முருகா கண்டேன் கண்டேன் கண்களால் கண்டேன் 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 கண்களால் கண்டேன் 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 கண்களால் கண்டேன் ஆ, கொண்டேன் கொண்டேன் நான் செம்மை கொண்டேன் கொண்டேன் ஆ, முத்தமிழ் தேவனே முத்தமிழ் தேவனே பழனி மலை முருகா 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 முத்தமிழ் தலைவா எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும். முருகா பரம் குந்தம் தனில் என்று பாங்குடன் பத்தி மனம் கொண்ட கண்ணாடி வருவாய்.
இப்பொழுது உன்னுடைய ஆலயம் சென்று ஆலயத்திலே எங்கள் இருவருக்கும் திறந்து முடித்தவர்களுடைய கடமை இருக்கட்டும். அப்படியாகட்டும் மகனே. அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பறை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தை நடத்திய சத்தியம் காத்த உத்தமி அல்லது அமுதாவின் திருமணம் என்ற நாடகம் இந்த இறுதி காட்சியோடு முடிவடைந்தது. கண்டு களித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலை மன்றத்தின் சார்பில் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்.